ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான ஒரு கருவி அப்படின்னா அது பணம் தாங்க. உங்களுடைய வாழ்க்கையில பணத்தை எப்படி அதிகரிக்கலாம் அப்படின்னு ஒரு 6 விதிகளை இந்த வீடியோ மூலமா நம்ம தெரிஞ்சுக்க போறீங்க. என்னது, பணத்துக்கு விதி இருக்கா அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆமாங்க, ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா நிறைய பணம் சம்பாதிப்பாங்க, ஆனா மாச கடைசியில ₹1 கூட இல்லாம நிக்கிறவங்கள நிறைய பேரை பார்த்து. ஆனா இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா சாதாரணமா சின்னதா ஒரு தொழில் தொடங்கி இருப்பாங்க, கம்மியா தான் சம்பாதிப்பாங்க, ஆனா 5 வருஷத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு அபார வளர்ச்சி அடைஞ்சிருப்பாங்க. நிறைய தடவை நிறைய பேர் பார்த்திருக்கிறேன். எப்படி இவங்களால மட்டும் அதிகமா பணம் சம்பாதிக்க முடியுது, இன்னொருத்தவங்களால பணத்தை சம்பாதிக்க முடியல? இதற்கான பதில் என்ன அப்படின்னா, அவங்க ஒரு சில விஷயங்களை டிஃபரெண்டா செய்யறாங்க, மத்தவங்க அதை செய்யறது இல்ல. இந்த வீடியோல அந்த பணத்துடைய 6 விதிகளை பத்தி பார்க்க போறோம். அந்த 6 விதிகளை பத்தி பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்றீங்க, மறக்காம அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்றீங்க. முதலாவது விதி என்ன அப்படின்னா, பணத்தை நம்ம அதிகமா சேமிக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா நம்ம கிட்ட நிறைய பணம் தங்கிடும் அப்படின்னு நாம நினைப்போம். இது ஒரு வகையில உண்மைதான், ஆனா இது முற்றிலும் உண்மை கிடையாது. நம்ம கிட்ட எந்த அளவுக்கு பணம் அதிகமாகுதோ அந்த அளவுக்கு இந்த பணத்துக்கு ஏத்த மாதிரி அளவுக்கு அதிகமான செலவு வந்துகிட்டே தான் இருக்குதுங்க. சோ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அதிகமா பணத்தை சேமிக்கணும் அப்படிங்கறத விட நாம அதிகமா பணத்தை சம்பாதிக்கணும் அப்படிங்கிற அந்த விஷயத்துக்காக நீங்க முக்கியத்துவம் அதிகமா கொடுக்கணும். அப்பதான் அதிகமா பணம் எப்படி சம்பாதிக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா கிடைக்கும். அந்த விஷயத்துக்காக நீங்க முக்கியத்துவம் அதிகமா கொடுக்கணும். அதிகமா பணம் எப்படி சம்பாதிக்க முடியும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். இதுதான் உங்களை நோக்கி நீங்க ஈர்க்க தொடங்கணும். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, பணத்தை அதிகமா உங்களை நோக்கி வர்ற அளவுக்கு நீங்க உங்களுடைய தகுதிகளையும் திறமைகளையும் நீங்க உயர்த்திக்கணும். ஒரு சில பேரை பாத்தீங்கன்னா, ஒரு சில பேச்சாளர்கள் ஒரு நாளைக்கு ₹1,00,000 வாங்கக்கூடிய பேச்சாளர்கள் இருக்கிறாங்க. நான் வெளிநாட்டுல உள்ளவங்க சொல்லுங்க, நம்ம தமிழ்நாட்டில் உள்ளவங்க மட்டும் சொல்றேன். 1 மணி நேரத்துக்கு ₹1,00,000 வாங்குற நபர்களும் இருக்கிறாங்க, 1 மணி நேரத்துக்கு ₹5,00,000 வாங்கக்கூடிய பேச்சாளர்கள் இருக்கிறாங்க. இது என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க ஒரு பிராண்ட் நேம் கிரியேட் பண்ணி ஒருத்தவங்களுக்காக அவங்க ஒரு பிராண்ட் நேம் கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஒருத்தங்க பேரை கேட்டாவே அவங்க ரொம்ப மிகப்பெரிய ஒரு பேச்சாளர், எங்கிட்ட சம்திங் ஏதோ ஸ்பெஷல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நிறைய மீட்டிங்ஸ் பேசுறதுக்கு கூப்பிடுவாங்க. இந்த காரணத்தினால தான் அவங்களுடைய மதிப்பு வளர்ந்து கொண்டே இருக்கும். அவங்க அதிகமா சார்ஜ் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த ஒரு காரணத்தினால தான் இப்போ ₹50க்கும் சாப்பாடு இருக்கு, ₹500க்கும் சாப்பாடு வித்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி ₹60,000க்கும் டூ வீலர் இருக்கு, 16 லட்சத்துக்கும் டூ வீலர் இருக்கு, ஏன் ₹20 லட்சம் கூட டூ வீலர் இருக்கு. அவங்க தகுதிக்கிற மாதிரி அவங்க வாங்குறாங்க. அவங்களுடைய மதிப்புகளை அதிகப்படுத்தி வச்சிருக்காங்க. ஒரு ₹16 லட்சம் ஒரு பைக் வாங்குறது அப்படின்னா அந்த பைக்ல இருக்கக்கூடிய ஃபியூச்சர்ஸ், அந்த பைக்ல இருக்கக்கூடிய சிறப்பு அம்சங்கள் நார்மல் பைக் இருக்காது. அதனால தான் ₹16 லட்சம் கொடுத்து கூட நிறைய பேர் அந்த பைக் இன்னைக்கு வாங்கி இன்னைக்கு ரோட்ல ஓட்டிட்டு இருக்காங்க. நீங்க செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, உங்களுடைய மதிப்பையும் உங்களுடைய தகுதிகளையும் நீங்க உயர்த்தணும். எப்படி பேச்சாளர்கள் ஒரு பிராண்ட் நேம் கிரியேட் பண்றாங்களோ அதே மாதிரி உங்களுக்குன்னு ஒரு தனி அடையாளத்தை உருவாக்கணும். அதற்கு பேசிக்கா உங்களுக்கு அறிவு திறமைகளை தாண்டி நீங்க உங்களுடைய தனித்தன்மைகளை தனி திறமைகளையும் நீங்கள் வெளிப்படுத்த ஆரம்பிக்கணும். அதுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்கணும். அந்த விஷயத்தை நீங்க செய்ய ஆரம்பிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா நினைச்ச விஷயத்தை உங்களால அடைய முடியும். அடுத்து இரண்டாவது விதி என்ன அப்படின்னா, லேர்ன் டு லேர்னிங். அதாவது இந்த இரண்டாவது விதியை ஃபாலோ பண்ணும்போது நிறைய விஷயங்கள் நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டியிருக்கு. நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா, காலேஜ் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நான் எல்லாமே கத்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு அவங்க கட்டுக்கதை விடுறாங்க. அதனால என்ன நடக்குது அப்படின்னா, நான் லேர்ன் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என்ன தெரியுமோ அந்த ஒரு விஷயத்தை மட்டும் வச்சுக்கிட்டு சம்பாதிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதை மட்டுமே வைத்துக்கொண்டு சம்பாதிக்க ஓடுறாங்க. இது மட்டும் போதாது நண்பர்களே, இன்னும் எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்கு. இன்னைக்கு இன்டர்நெட் அப்படிங்கிற இந்த ஒரு கருவி மூலமா ஒரு டூலாவை பயன்படுத்தி நீங்க எக்கச்சக்கமான திறமைகளை எக்கச்சக்கமான அறிவை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த வீடியோ மூலமா கூட ஒரு சில விஷயங்களை நீங்க கத்துக்கிட்டு தான் இருக்கிறீங்க. நீங்க எதை கத்துக்கணும் அப்படிங்கிறது முதல்ல தெரிஞ்சுக்கிட்டா தான் உங்களுடைய தகுதிகளை நீங்க உயர்த்த முடியும். சரி, அது எப்படி கத்துக்கிறது? ஒரு மாசத்துக்கு இதை ஃபாலோ பண்ணிட்டு அதுக்கப்புறம் மத்த வீடியோ அல்லது வேற ஏதாவது வீடியோ பார்த்து ஒரு டாபிக் எடுத்துக்கோங்க. ஹவ் டு இம்ப்ரூவ் மை செல்ஃப். என்னென்ன வீடியோஸ் வருதோ அந்த வீடியோவையும் முதல்ல உட்கார்ந்து பொறுமையா பார்க்கணும். ஒரு தேடலோட என்னைக்கு நீங்க இன்டர்நெட்ல பூந்து தேடி ஒவ்வொரு விஷயமா பொறுமையா பார்த்து அதை தெரிஞ்சுக்கிட்டு அதை நீங்க பிராக்டிஸ் பண்றீங்களோ இதுதான் முக்கியமான விஷயம். நீங்க சின்ன சின்ன விஷயங்களை பயிற்சி செஞ்சீங்கன்னா, நீங்க செய்யும் போது சின்ன சின்ன விஷயங்களை நீங்க பயிற்சி செய்யும் பொழுது அதுல இருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த அனுபவம் அப்படிங்கிறது உண்மையான கல்வி. நீங்க தெரிஞ்சுக்கிறத வச்சு ஒன்னும் பண்ண முடியாது. நீங்க சின்ன சின்ன விஷயங்களை பயிற்சி செஞ்சீங்கன்னா நீங்க செய்யும் போது அதுல இருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த அனுபவம் அப்படிங்கிறது தான் உண்மையான ஒரு கல்விக்கு அர்த்தமாகும். நீங்க தெரிஞ்சுக்கிறத வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த விஷயத்தை செய்ய ஆரம்பிச்சிட்டீங்கன்னா சக்சஸ் 100% கிடைக்கும். அதுல கிடைக்கிற இந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது அந்த நாலேஜ் தாங்க ரியல் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த மாதிரி எந்த அளவுக்கு நீங்க அதிகமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய தகுதி அதிகமாகும், அந்த அளவுக்கு உங்களுடைய வருமானம் அதிகரிக்கும். நீங்க எந்த துறையில இருந்தாலும் இன்டர்நெட்டை பயன்படுத்தி ஃப்ரீயா நீங்க லேர்ன் பண்ணிக்க முடியும். ஒரு மாசம் பண்ணி பாருங்க, உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா ஒருபடியாவது முன்னேற்றம் இருக்கும். அடுத்து மூன்றாவது விதி, ஸ்டார்ட் அஸ் யூ. ரொம்ப முக்கியமான ஒரு விதி, ஆனா நிறைய பேர் ஃபாலோ பண்ணாத ஒரு விஷயம். அது என்ன அப்படின்னா, நீங்க
எவ்வளவு வேகமா ஒரு விஷயத்தை ஆரம்பிக்க முடியுமோ அவ்வளவு வேகமா ஆரம்பிக்கணும். அது வந்து ஒரு டைமிங் ஃபாலோ பண்றதா இருக்கலாம், இல்ல ஒரு புது விஷயத்தை வந்து நீ கத்துக்கிறது ஆரம்பிக்கிறதா இருக்கலாம், இல்ல ஒரு வேலை செய்ய தொடங்குறதா இருக்கலாம். எது பண்ணாலும் சரிங்க, உடனடியா ஆரம்பிக்கும். நிறைய இளைஞர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்களோட நேரத்தை வந்து எப்படியெல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, தேவையில்லாம 3 மணி நேரம் 4 மணி நேரம் சொல்லி வீடியோல பாக்குறது, இன்ஸ்டால போறது, ஃபேஸ்புக்ல போறது சொல்லி நிறைய வீடியோ கேம்ஸ் எல்லாம் விளையாடி டைம் வேஸ்ட் பண்றாங்க. இந்த என்டர்டெயின்மெண்ட் வீடியோ கேம்ஸ் எல்லாம் ஒரு லெவல் வரைக்கும் தாங்க அது உங்களுக்கு நன்மை செய்யும். இதுவே நீங்க வந்து அதுலயே முழுகி போயிட்டீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு நன்மை செய்யவே செய்யாது. அதே சமயம் அது வந்து உங்களுடைய நேரத்தை அதிகமா எடுத்துக்கும். ஞாபகம் வச்சுக்கங்க, நீங்க என்ன விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாலும் நினைச்சாலும் சரி, ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, நீங்க அதை வேகமா தொடங்கணும். பில் கேட்ஸோட அந்த ஒரு ஃபேமஸான ஒரு மெசேஜ் வந்து எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கங்க. நீங்க ஏழையா பிறந்திருக்கீங்க அப்படின்னா அது உங்களுடைய தப்பு கிடையாது. ஆனா நீங்க ஏழையாவே இறக்குறீங்க அப்படின்னா அது உங்களுடைய தப்பு தான். இந்த விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கங்க. எவ்வளவு வேகமா நீங்க செயல்படுறீங்களோ அவ்வளவு வேகமா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கண்டிப்பா உங்களால கொண்டு வர முடியும். அடுத்து 4வது விதி என்ன அப்படின்னா, ட்ராக் யுவர் மணி. அதாவது உங்களுடைய பணத்தை நீங்கள் கணக்கிடணும். நிறைய பேர் செய்யாம இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன, பணத்தை வந்து கணக்கு வழக்கு வச்சுக்கவே மாட்டாங்க. எந்த ஒரு பிசினஸ் மேன் ஆகட்டும், எந்த ஒரு கம்பெனி ஆகட்டும், வரவு செலவு கணக்குல பார்க்காத ஒரு கம்பெனி உங்களால பார்க்கவே முடியாதுங்க. கணக்கு வழக்கு அப்படிங்கிறது நமக்கு நிறைய பாடங்களை சொல்லி கொடுக்கும். சோ நீங்க உண்மையாவே அதிகமா பணம் சம்பாதிக்க நினைச்சீங்கன்னா நீங்க ஆரம்பிக்க வேண்டிய முதல் படி இதுதாங்க. முதல்ல ஒரு மாசத்துக்கு வரவு செலவு கணக்குகளை வந்து கணக்கு வைக்க ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியாம நம்ம என்னென்ன தப்பு பண்றோம், என்னென்ன வீண் செலவு பண்றோம் அப்படின்னு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அந்த மணி கான்சியஸே வரும். பணத்தின் மேல உண்மையான ஒரு புரிதல் வரும், உண்மையான ஒரு பார்வையும் இதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். அடுத்து 5வது பாயிண்ட், உண்மையாகவே பணக்காரனா நீங்க இருங்க. இதுதாங்க 5வது படி. சோ ரியலி நீங்க ரிச் ஆவீங்க. நம்முடைய வருமானம் அதிகரிக்க அதிகரிக்க நம்முடைய வசதி வாய்ப்புகள் நம்ம நமக்குள்ள இருந்து ஒரு தூண்டுதலா உருவாக ஆரம்பிக்கும். நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா, பணக்காரங்க மாதிரி தங்களை வந்து காமிச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய தேவையில்லாத செலவுகளை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்முடைய நோக்கம் எதுவா இருக்க வேண்டும் அப்படின்னா, நம்ம வந்து பணக்காரங்க மாதிரி காமிக்கிறதா இருக்க கூடாது. உண்மையாவே பணத்தை அதிகமா சம்பாதிக்கக்கூடியவங்களா நம்ம மாறணும். அதுதான் நம்முடைய இலக்காக இருக்க வேண்டும். அடுத்து 6வது விதி என்ன அப்படின்னா, பணத்தை நீங்கள் தான் ஆள வேண்டும். நீங்க வந்து பணத்தை கட்டுப்படுத்தணும். நீங்க என்ன சொல்றீங்களோ அதே மாதிரி தான் உங்களுடைய பணம் கேட்கணும். நீங்க நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களுடைய அவசரம் காரணமாகவோ அல்லது அவங்களுடைய தேவைகளை கொஞ்ச நாள் கட்டுப்படுத்த முடியாத அந்த குணத்தின் காரணமாகவோ நிறைய பேர் வந்து இன்னைக்கு கிரெடிட் கார்டு, இஎம்ஐ அப்படிங்கிற விஷயத்துல மாட்டிக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, அவங்க வாங்கின அந்த கடன்களுக்காகவும் வட்டிகளுக்காகவும் நிறைய பேர் வந்து திரும்ப திரும்ப பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற நிலைமைக்கு உள்ளாக்குறாங்க. இது வந்து கட்டாயத்தின் அடிப்படையில் பணம் சம்பாதிக்க ஆரம்பிக்கிறாங்களே தவிர உண்மையாகவே அவங்களுடைய வாழ்க்கை வந்து முன்னேற்றம் அப்படிங்கிறது பணம் சம்பாதிக்க ஆரம்பிக்கிறாங்களே தவிர முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக இல்ல. எப்பவுமே பணத்துக்காக நீங்க தான் பாஸ். பணத்தை என்னைக்குமே நீங்க தான் பாஸ். இதுதான் இந்த பணத்துடைய இந்த 6வது விதி. இதுல எந்த விதி உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமா இருந்திருக்கு அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. அடுத்த வீடியோல இன்னொரு பயனுள்ள தகவலோட உங்களோட சந்திக்கிறேன். எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ மறக்காம எல்லாருக்கும் நீங்க ஷேர் பண்ணுங்க.